இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 2025 பிப்ரவரியில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ரிபேட்டா ஜஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடி அவங்க கவர்மெண்ட் தான் 2024 பிப்ரவரியில் முன்னாடி உள்ள இன்டரிம் பட்ஜெட்டில் அவங்க போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 240 சீட்டுங்கிறது 330 சீட்டா மாறி இந்த கொண்டாட்டம் காமன் மேனுக்கு போய் சேர்ந்திருக்கும். எதிர்க்கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து என்ன விமர்சனம் பண்றதுன்னு தெரியாம முழிக்காங்க. எல்லாரும் ரிட்டாரிக்கா விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கன்சால்டா ஒரு இந்த பிரச்சனையில இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாம நடுத்தர மக்களுக்கு ஒண்ணுமில்ல, ஏழைகளுக்கு ஒண்ணுமில்ல அப்படின்னு பத்தாமல் இருக்காங்களே, அவங்க வந்து ஸ்கீமை வந்து அனலைஸ் பண்ணாம டீகோட் பண்ணாம அவங்களால எதுவும் பண்ண முடியாம அப்படி ஒரு சாமானியமா ஒரு விஷயம் இருக்கு. இதுதாங்க முக்கியமான பிரச்சனை. அப்ப ஒரு ஓட்டுக்காக நடக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தால் கடந்த தேர்தலே பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு அது இல்ல நோக்கம், பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். பொருளாதார நல்லா இருந்தா நிறைய கொடுப்போம், பொருளாதாரம் மோசமா இருந்தா நம்ம வந்து லேட்டா கொடுப்போம் அப்படிங்கிற அந்த தன்மை தான் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் இதையே பண்ணாம. நீங்க யோசிச்சு பாருங்க, போன வருஷம் வந்து 2023 7 லட்சம் வச்சிருந்தாங்க. 2024 10 லட்சம் வாங்கி இருக்கலாம்ல, இன்னைக்கு 12 லட்சம் வாங்கி இருக்கலாம்ல, இல்ல 2024 12 லட்சம் வாங்கி இருக்கலாம்ல. அப்ப கொடுக்குறன்னு ஆகி போச்சுன்னா நீங்க முன்னாடி வச்சிருக்கலாம். அப்படி இல்லைங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதனால இது மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டை தான் நான் பார்க்கிறேன். நான் நெகட்டிவா நிறைய விஷயங்கள் பார்க்கல.